வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது நியூஸ் ஃபர்ஸ்ட் மதிய நேர பிரதான செய்தியுடன். இணைந்திருக்கும் நான் சாம்பவிகுமார் லிங்கம். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முதலில் தலைப்புச் செய்திகள். கிழக்கு மாகாண சபையின் நடவடிக்கைகள் நாளை காலை வரை ஒத்திவைப்பு. துப்பாக்கி முனையில் ஒருவரை அச்சுறுத்திய குற்றச்சாட்டில் மேல்மாகாண சபை உறுப்பினர் நௌசர் ஃபைசி கைது. மாரவில பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பல மில்லியன் ரூபாய் பெறுமதியான ஹெரோயின் பறிமுதல். உரிய முறையில் இடமாற்றம் வழங்குமாறு கோரி திருகோணமலையில் ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டம். இனி விரிவான செய்திகள். கைத்துப்பாக்கியை காண்பித்து நபரொருவரை அச்சுறுத்தியமை தொடர்பில் மேல்மாகாண சபை உறுப்பினர் நௌசர் ஃபௌசி கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். 2012ஆம் ஆண்டு கருவாத்தோட்ட போலீசாருக்கு கிடைத்த முறைப்பாடு ஒன்று தொடர்பிலேயே அவர் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ரோஹன் குணசேகர் கூறினார். இதற்கு முன்னர் இந்த சம்பவம் தொடர்பில் சட்டமா அதிபர் திணைக்களத்திடம் சட்ட ஆலோசனைகளை கோரியிருந்ததாகவும் தற்போது நௌசர் பௌசி மீது வழக்கு தொடருமாறு சட்டமா அதிபர் திணைக்களம் தெரிவித்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். இந்த நிலையில் இந்த வழக்கு நேற்று கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. கைது செய்யப்பட்டுள்ள மேல்மாகாண சபை உறுப்பினர் நௌசர் பௌசியை கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளதாக அவர் மேலும் கூறினார். நாட்டில் அசாதாரண சூழ்நிலை நிலவிய போது தென்னிந்தியாவிற்கு சென்று அங்கு தங்கியிருந்த 65 இலங்கையர்கள் நாளை நாடு திரும்ப உள்ளனர். ஐக்கிய நாடுகள் சபையின் அகதிகளுக்கான உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் தலையீட்டில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் அகதி முகாம்களில் பல வருடங்களாக வாழ்ந்தவர்களே நாளை நாடு திரும்ப உள்ளனர். இலங்கையர்கள் 2 விமானங்களில் நாளை முற்பகல் நாட்டிற்கு அழைத்து வரப்பட உள்ளதாக மேல்குடியேற்றம் மற்றும் இந்து மத விவகார அமைச்சர் DM சுவாமிநாதன் தெரிவித்தார். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த இவர்கள் சொந்த இடங்களிலேயே குடியமர்த்தப்பட உள்ளனர். கிழக்கு மாகாண சபைக்கு முன்பாக ஆசிரியர்கள் சிலர் இன்று கவனஈர்ப்பு போராட்டம் நடத்தியுள்ளனர். குறித்த காலம் கடந்தும் இதுவரை தமக்கான இடமாற்றங்கள் வழங்கப்படவில்லை என கவனஈர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்ட ஆசிரியர்கள் குற்றம் சுமத்தினர். இதனால் தாம் பல்வேறு அசௌகரியங்களுக்கு மத்தியிலேயே சேவையாற்ற வேண்டியுள்ளதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டினர். பத்தேகம பிரதேசத்தில் பஸ் வண்டி ஒன்றில் அகப்பட்டு 7 வயது சிறுமியொருவர் உயிரிழந்துள்ளார். இன்று காலை 6:50 அளவில் தெல்போவிட பிரதேசத்தில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் வட்டுக்கோட்டை அராலி மேற்கு பகுதியில் இருந்து நேற்று முற்பகல் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. சடலம் அராலி மேற்கு பகுதியைச் சேர்ந்த 36 வயதான பெண்ணொருவரினது என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. தற்போது சடலம் யாழ் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. சடலம் குறித்து பல சந்தேகங்கள் நிலவுவதால் அது குறித்த மேலதிக விசாரணைகளை வட்டுக்கோட்டை போலீசார் முன்னெடுக்கின்றனர். நேபாளத்தில் பூகம்பத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு சென்ற பாதுகாப்பு பிரிவின் உறுப்பினர்கள் நேற்றிரவு நாடு திரும்பினர். 141 பேரை கொண்ட இந்த குழு ஸ்ரீலங்கன் விமானத்தில் நேற்றிரவு 10:10 அளவில் நாட்டை வந்தடைந்ததாக பதில் ராணுவ ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் ஜனா ஜாவீர தெரிவித்தார். 116 ராணுவத்தினர், 14 கடற்படையினர் மற்றும் 11 விமானப்படை உறுப்பினர்கள் இந்த நிவாரண குழுவில் இடம்பெற்றிருந்தனர். இந்த குழுவினர் 15 நாட்கள் நேபாளத்தில் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டிருந்தனர். இதேவேளை குறித்த காலப்பகுதியில் பூகம்பத்தினால் பாதிக்கப்பட்ட 2800க்கும் அதிகமானோருக்கு மருத்துவ சேவைகளை வழங்கியுள்ளதாக நேபாளத்தில் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டுள்ள இலங்கை குழுவின் பிரதானி மேஜர் ஜெனரல் மைத்ரி டயஸ் தெரிவித்தார். ரத்னபுரி எம்பிலிப்பிட்டிய நகரில் வர்த்தகர் ஒருவரிடம் இருந்து 50 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளையிடப்பட்ட சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை போலீசார் ஆரம்பித்துள்ளனர். தனியார் வங்கியொன்றில் வைப்பிலிடுவதற்காக பணத்தை வேனொன்றில் கொண்டு செல்லும் சந்தர்ப்பத்திலேயே இந்த கொள்ளை சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ரோஹன் குணசேகர் தெரிவித்தார். ஆயுதம் தரித்த நபர்கள் நேற்று மாலை வீதியை மறித்து பணத்தின் உரிமையாளர் மற்றும் சாரதியை வேனிலிருந்து வெளியே தள்ளிவிட்டு வேனையும் பணத்தையும் கொள்ளையிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறினார். வட்டுக்கோட்டை அராலி பகுதியில் பெண்ணொருவர் சடலமாக மீட்கப்பட்டமை தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் வட்டுக்கோட்டை அராலி மேற்கு பகுதியில் இருந்து நேற்று முற்பகல் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. சடலம் அராலி மேற்கு பகுதியைச் சேர்ந்த 36 வயதான பெண்ணொருவரினது என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. தற்போது சடலம் யாழ் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. சடலம் குறித்து பல சந்தேகங்கள் நிலவுவதால் அது குறித்த மேலதிக விசாரணைகளை வட்டுக்கோட்டை போலீசார் முன்னெடுக்கின்றனர்.
மாரவில தொடுவாய் பகுதியில் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்ட சம்பவம் தொடர்பிலான ஏனைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்தது. சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை தடுத்து வைக்கும் உத்தரவின் கீழ் தொடர்ந்தும் தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தி வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ருவான் குணசேகர கூறியுள்ளார். குறித்த போதைப் பொருட்கள் இந்தியாவில் இருந்து படகு மூலம் நாட்டுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. மாரவில தொடுவாய் பகுதியில் இருந்து 10 கோடி ரூபாய் பெறுமதியான ஹெரோயின் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரால் கைப்பற்றப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணம் வாகன தொடரணி பழையில் இருந்து முல்லைத்தீவுக்கான பயணத்தை ஆரம்பித்துள்ளது. சக்தி சிரச நியூஸ் ஃபர்ஸ்ட், தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் மற்றும் கொழும்பு துறைமுக நகரம் ஆகியன இணைந்து இதனை ஏற்பாடு செய்துள்ளன. தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணம் தொடர்பான மேலதிக தகவல்களை அறிந்து கொள்வதற்காக எமது அலுவலக செய்தியாளர் ராசலிங்கம் ரவிரகுவுடன் தற்போது நாம் தொடர்பினை ஏற்படுத்தியுள்ளோம். வணக்கம் ரவிரகு. வணக்கம் சாம்பவி. வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் MBCMTV ஊடக வலையமைப்பு மற்றும் கொழும்பு துறைமுக நகர் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்துடன் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணத்தின் 2ஆம் நாள் நிகழ்வின் 2வது கட்ட நிகழ்வுகள் தற்போது நிறைவேறியிருக்கின்றன. அந்த வகையில் ஆணையிரவிலிருந்து வந்த நாங்கள் கிளிநொச்சி தருமபுரம் மத்திய கல்லூரி வளாகத்துக்கு வந்தடைந்ததன் பின்னர் கிளிநொச்சி தருமபுரம் மத்திய மகா வித்தியாலய மாணவர்களின் பேண்ட் வாத்திய இசையோடு எங்களுக்கான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இங்கு ஏற்பாடு செய்யப்பட்ட கலை நிகழ்வுகளுடன் இங்கு ஆணையிரவு என பெயர் பொறிக்கப்பட்ட அந்த செங்கலும் கூட பெறப்பட்டு தற்போது நாங்கள் இங்கிருந்து புறப்படுவதற்கு தயாராக இருக்கின்றோம். இன்று மாலை நாங்கள் இங்கிருந்து முல்லைத்தீவு நோக்கி நகர இருக்கின்றோம். மேலும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட பலரும் எங்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கி இருந்ததோடு பலர் தங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்திருந்தனர். குறிப்பாக ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும். இந்த எங்களுடைய தேசத்தை ஒன்றிணைக்கும் இந்த பயணத்தில் ஜாதி, இனம், மதம், மொழி கடந்து நாம் அனைவரும் இலங்கையர் என்ற ஓர் தாற்பயத்தை எடுத்துக்காட்டும் முகமாக ஏற்பாடு செய்துள்ள இந்த பயணத்தில் இரணைமடு விவசாய சங்க சம்மேளனத்தினரும் எங்களோடு கைகோர்த்து இந்த தர்மபுர பகுதியில் எங்களுக்கு ஆதரவு வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மேலும் தற்போது இந்த எங்களுடைய வாகன தொடரணி தொடர்பான சில தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக தர்மபுரம் பாடசாலையை சேர்ந்த ஒரு மாணவி தயாராக இருக்கிறார். அவளோடு கருத்து பார்ப்போம். வணக்கம். என்ன வேணாலும் சக்தி சிரச இந்த ஒற்றுமை பயணம் சிறப்பாக கிளை தர்மபுரம் மத்திய கல்லூரியை வந்தடைந்து இப்போது நிறைவடைந்திருக்கிறது. இதை நாங்கள் மாணவர்களாகிய நாம் பார்க்கும்போது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றோம். இந்த சக்தி சிரச இப்பயணமானது மேலும் நல்லபடியாக வேறு பாடசாலைகளுக்கு சென்று சிறப்பாக இது நிறைவடைய பாடசாலை ஸ்ரீ தர்மபுரம் மத்திய கல்லூரியின் சார்பாக எங்களது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது வாகன தொடரணி தொடர்பான தகவல்களை உடனுக்குடன் வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நியூஸ் செய்திகளுக்காக கிளிநொச்சி தர்மபுரம் மத்திய மகா வித்தியாலயத்திலிருந்து நான் ராசலிங்கம் ரவிரகு. மக்கள் மனதில் சமத்துவத்தை கட்டியெழுப்பி பல நகரங்களில் ஊடாக பழையை சென்றடைந்த வாகன தொடரணி இன்று முல்லைத்தீவிற்கான தனது பயணத்தை ஆரம்பித்தது. பளை பிரதேச சபைக்கு முன்பாக நடைபெற்ற விசேட நிகழ்வின் பின்னர் இன்றைய பயணம் ஆரம்பமானது. மக்கள் மனதில் சமத்துவத்தை காட்டி எழுப்பி பல நகரங்களூடாக பழையை சென்றடைந்த வாகன தொடரணி இன்று காலை முல்லைத்தீவுக்கான தனது பயணத்தை ஆரம்பித்தது. பளை பிரதேச சபைக்கு முன்பாக நடைபெற்ற விசேட நிகழ்வின் பின்னர் இன்றைய பயணம் ஆரம்பமானது.
இளைஞர் விவகார ராஜாங்க அமைச்சின் அனுசரணையோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த ராஜபவனி நிகழ்விலே உண்மையில் கலந்து கொள்வதையிட்டு மகிழ்ச்சி அடைவதோடு உண்மையில் இன்றைய காலகட்டத்தின் தேவையை அறிந்து இன்று இவ்வாறான இந்த நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. உண்மையில் சமூக அபிவிருத்தியின் அடிப்படையிலே நாங்கள் பல்வேறு வகையான அபிவிருத்தி நடவடிக்கைகளை நாங்கள் கண்டாலும் கூட உண்மையில் எங்களுடைய உண்மையான அபிவிருத்தி என்பதை சமூக அபிவிருத்தியினூடாக ஏற்பட வேண்டும் என்பதற்கு ஒரு அடித்தளமாக இந்த நிகழ்வு நடந்திருக்கின்றது. இந்த நிகழ்வுகளை ஒழுங்குபடுத்தி செல்கின்ற தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் மற்றும் MTV வலையத்தளம் போன்றவற்றிற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணம் வாகன தொடரணி 15 பிரதான நகரங்களை கடந்து முல்லைத்தீவை இன்று சென்றடைய உள்ளது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவடைகின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள் எமது மணித்தியால செய்திகளுடன். வணக்கம்.